த ஆயில் வெப்பன். கச்சா எண்ணெயை ஆயுதமாக பயன்படுத்த முடியுமா? முடியுங்க. ஏன்னா இப்போ தண்ணீரை ஆயுதமாக பல நாடுகள் பயன்படுத்துகின்றன. குறிப்பாக சீனா போன்ற நாடுகளை சொல்லலாம். த ஆயில் வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் அவங்களுடைய வாகனம் அந்த ரோட் வழியாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்தந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், அதுக்கு கூடுதலாக போனால் உங்களுடைய ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக செலவாகும், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை போட்டிருந்தாங்க. 1973 யோம் கிப்பூர் யுத்தத்திற்கு பிறகு அடுத்தபடியாக எந்தெந்த இடத்துல இந்த கச்சா எண்ணெயை எடுக்கலாம், மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயை தேக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வருகிறது. இது மட்டும்தானா? விமான தளங்கள், விமானத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையுமே மாற்ற வேண்டும். அவங்களுடைய விமானப்படையே என்டையராக பிளானை மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளான் ஏ பிலாம் கிடையாது. இது 1973 யோம் கிப்பூர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1967 செப்டம்பர் மாதம் அரபுலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து 3 நோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். 3 நோ. அதில் என்னென்ன நோ இருக்குது அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் என்கிற நாட்டினுடன் அமைதி பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உதயமாகிவிட்டது அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி அமைதிக்கான உடன்படிக்கையில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி 3 நோ என்பதை அரபுலக நாடுகள் ஃபாலோ பண்ணாங்க. 1970 வரை த வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்தோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ யோம் கிப்பூர் வார் தொடங்கிருச்சு. 1973 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தொடங்கிருச்சு. 5ஆம் தேதியே சிரியாவில் இருக்கிற, எகிப்தில் இருக்கிற ரஷ்யாவினுடைய தூதரக அதிகாரிகள் எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ 6ஆம் தேதி காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது மொசாடுக்கு. எப்போ உங்கள் எல்லை பக்கமாக எகிப்தும் சிரியாவும் அவங்களுடைய இராணுவத்தை கூப்பிட்டு வராங்க, என்ன செய்ய போறீங்க? ஏன்னா உங்களுடைய ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், விமானப்படை வீரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க குடும்பம் கூட ஜாலியாக இருக்காங்க, ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நேராக இஸ்ரேலுக்கு வந்த பிறகு இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் வேறொரு செய்தியும் சொல்கிறது. எகிப்தினுடைய பிளான் இவ்வளோதான், 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அவங்க உள்ள வருவாங்க. சூயஸ் கால்வாய் இல்லாட்டி இஸ்ரேலினுடைய எல்லையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் உள்ள வருவாங்க. ஸோ நீங்கள் எகிப்தை ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டாம், கண்டிப்பாக சிரியாவை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. உடனே இங்கே எல்லாருமே மிகப்பெரிய அளவு கூட்டமெல்லாம் கூட்டப்படுகிறது. அப்போதைய இஸ்ரேலினுடைய அதிபராக இருக்கட்டும், பாதுகாப்பு அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்போ சொல்கிறாங்க, விமானப்படையை இப்போ பயன்படுத்தாதீங்க, விமானப்படையை இப்போ பயன்படுத்தினால் உலகம் நமக்கு எதிராக திரும்பும். என்னங்க இஸ்ரேல் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேறு விதமாக பல நபர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம ஒஃபென்சிவாக இருக்கக்கூடாது, இந்த தருணம் நம்ம டிஃபென்சிவாக காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழிக்கு வருகிறார்கள். ஸோ டிஃபென்சிவாக இஸ்ரேல் இருக்கிறது என்றால் அதற்கு பின்னாடி பலவிதமான பிளான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, நேரடியாக 2 முழுமையான நாடுகளுடன் இஸ்ரேல் மோதிய கடைசி யுத்தம் என்பது யோம் கிப்பூர் யுத்தம் தான். அதற்கு பின்னால் இவங்களுடைய சூழ்ச்சிகள், அதாவது இந்த அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விளையாட்டை விளையாண்டது. ஸோ 2 தினங்கள் விமானப்படையை பயன்படுத்த முடியாது, அப்படி இல்லையா மிக குறைவான அளவு விமானப்படையை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு வந்துருச்சு. எல்லா ராணுவ வீரர்களுக்கும் செய்தி போயிடுச்சு, இந்த மாதிரி எல்லை பிரச்சனைப்பா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்பி வாங்க, வேற வழி கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. 2 நாடுகளை சேர்ந்த ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ இங்கே முதல் தாக்குதலை யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல் தாக்குதலே எகிப்தினுடைய தாக்குதலாக இருந்தது. எகிப்தில் கிட்டத்தட்ட 220 விமானங்கள் முதல் கட்ட தாக்குதலை நடத்தியது அப்படின்னு சொல்லலாம். இந்த 220 விமானங்கள் 25 டார்கெட்டை அழிக்கிறாங்க. இந்த 25 டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது 3 பிரைமரி ஏர்பேஸ், 3 செகண்டரி ஏர்பேஸ், 12 ஹாக் சைட்ஸ், 2 மேஜர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், 2 ரேடார் ஸ்டேஷன்ஸ், 2 ஃபீல்டு ஆர்டிலரி சைட்ஸ், அடுத்ததா ஒரு டெலிகம்யூனிகேஷன் சென்டர். இப்படி 25 டார்கெட்டை அழிக்கிறாங்க. இது எல்லாமே எல்லை ஓரங்களில் இருந்த டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். 220 விமானம் இதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 220 விமானம் பயன்படுத்தப்பட்ட அந்த தருணத்தில் எகிப்து ராணுவ வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி செல்கிறார்கள்.
சரி, இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூயஸ் கனால் இந்த மாதிரியான சினாய் பகுதிகளில் நடைபெறுகிறது. ஆனா இன்னொரு பக்கம் கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்க. சிரியாவினுடைய படை கோலன் ஹைட்ஸ் வழியாக இஸ்ரேலுக்குள் நெருங்குகிறது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வெறும் 100 விமானத்தை மட்டுமே அவங்களுடைய முதல் கட்ட நடவடிக்கைக்கு இல்லாட்டி தாக்குதலுக்கு பயன்படுத்தினார்கள். மீதம் இருக்கும் எல்லாமே சரியான கன் அப்படி இல்லைன்னா ரிப் புரோட்டோகால் வழியான தாக்குதலாகத்தான் இருந்தது. ஒரே ஒரு டவுட் என்னன்னா, எகிப்து 220 ஏர்கிராஃப்ட் இல்லாட்டி விமானங்களை பயன்படுத்திய போது சிரியா 100 விமானங்களை மட்டும் பயன்படுத்தியது. 2 நாடுகளும் ஒன்றாகத்தான் இந்த போருக்கு வராங்க. 2 நாடுகள் மட்டும் கிடையாது, இதுக்கு பேக்கப்பா ரஷ்யா இருக்காங்க, அதுக்கும் பேக்கப்பா எல்லா அரபுலக நாடுகளும் இருக்கிறது. அந்த நேரத்தில் 1973 கணக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3 விமானங்கள் இந்த அரபுலகம் இல்லாட்டி எகிப்துக்கும் சிரியாவுக்கும் ஆதரவாக இருந்தது என்றால் இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு விமானம் தான் இருந்தது. ஸோ இப்படி விமானப்படை வழியாகத்தான் முதல் தாக்குதலை செய்கிறார்கள் இஸ்ரேல். நாமும் நம்முடைய விமானப்படையை கொண்டு செல்லலாமா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க? மறுபடியும் இராணுவ அதிகாரிகள் இஸ்ரேலினுடைய அதிபர் மொசாடு போன்ற அமைப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். மொசாட் அமைப்பு இந்த டைம் கரெக்டாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ போனீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வழியாக நம்முடைய விமானங்கள் அழிக்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் தாக்குதலை செய்ய வேண்டாம். ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே உங்களுடைய தாக்குதல், அதுவும் கொஞ்சோண்டு விமானங்களை வைத்து தாக்குதலை செய்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்புலாம் இவங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐமின்ட் அப்படிங்கிற வேறொரு இன்டெலிஜென்ஸ் வழியாகத்தான். அதாவது சேட்டலைட் இமேஜஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஏரியல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல இவங்களுடைய சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் ஃபோட்டோகிராஃபை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி இந்தந்த இடத்துல இவ்வளோ விதமான விமானங்கள் இல்லாட்டி ஏவுகணைகள் இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. அடுத்ததா இவங்களுடைய விமானப்படை இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்குதலுக்கு தயாராகும் போதுதான் எகிப்தினுடைய மிக முக்கியமான ஒரு வீக் பாயிண்ட மொசாட் கண்டுபிடிக்குது. உடனே சொல்றாங்க, உங்கள் தாக்குதலை கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னடா வீக் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதாவது சினாய் பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் இஸ்ரேலுடைய விமானம் மட்டும் அழிக்கப்படாது, எகிப்தினுடைய விமானம் அவர்களை சுட்டு வீழ்த்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மைதான். ஸோ இந்த நேரத்தில் எகிப்தினுடைய கட்டமைப்பு, இராணுவ கட்டமைப்பு எப்படி உருப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது இஸ்ரேல் இராணுவத்துக்கும் மொசாடுக்கும் ஒரு உண்மை தெரிகிறது. ஒரு ஸ்பேஸை சில பல கிலோமீட்டரை இராணுவமும் விமானப்படையும் பகிர்ந்தளிக்கிறது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்படி ஒரு இடத்தை 2 பேரும் பகிர்ந்தளிப்பதால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தானே. ராணுவம் என்ன செய்யும்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏவுகணைகளை இவர்களுக்கு பகிர்ந்தளித்து இருக்கும் இந்த மாதிரியான இடத்தில் கொண்டு வைப்பார்கள். சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது நிலத்திலிருந்து வானத்தில் வரக்கூடிய டார்கெட்டை அழிக்கக்கூடிய, அது ஏவுகணைகளாக இருக்கலாம், விமானங்களாக இருக்கலாம், இதை அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை. இதற்குன்னு ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கு. 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்ச்லாம் இருக்கு. இவங்க எந்த மாதிரியான ஏவுகணைகளை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா SA-2, SA-3, SA-6 போன்ற ஏவுகணைகளை தான் பயன்படுத்தினார்கள். அதாவது சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் அப்படி இல்லையா AAA மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் நேரடியாக இவங்க ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு போகும்போது அடுத்ததா எகிப்தினுடைய விமானப்படை இஸ்ரேலினுடைய விமானப்படைக்கு எதிராகவோ இல்லாட்டி இஸ்ரேலினுடைய டார்கெட்டை அழிக்க வரும்போது இந்த சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் ஆக்டிவேட் ஆயிருது. இது எகிப்துக்கு கொஞ்சம் கூட தெளிவாக தெரியல, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா புது வகையான ஆயுதங்கள், இதை சரியாக பயன்படுத்திய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இந்த மாதிரியான சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸை எதிர்ப்பதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்காவிடம் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ எகிப்து இதை முதல் முறையாக பயன்படுத்துவதால் பலவிதமான பிரச்சனைகள் வந்து எகிப்தினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தப்படுகின்றன. முதல் ரவுண்டில் 220 விமானங்கள் பங்கு பெற்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல 30 விமானங்களை, அதாவது இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்குதலுக்கு முன்பாகவே 30 விமானங்களை இழந்தது எகிப்து. இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எகிப்துக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வீக் பாயிண்ட் இஸ்ரேலுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்டா இவங்க ஒஃபென்சிவா போறாங்க. அதாவது சிரியாவும் எகிப்தும் ஒஃபென்சிவா போனவங்க முதல் கட்ட தாக்குதலுக்கு பிறகு அப்படியே அவங்களுடைய விமானங்களை எல்லாம் அவங்களுடைய நாட்டுக்கே திரும்ப அழைக்கிறார்கள். இனி நீங்க டிஃபென்சிவா ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேலுடைய அட்டாக் எப்ப வேணும்னாலும் இருக்கலாம், நீங்க டிஃபென்சிவா மாறுங்க அப்படிங்கிற உத்தரவு வருகிறது. இந்த டிஃபென்சிவா மாறுங்க அப்படிங்கிற அந்த உத்தரவு வரும்போது இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வச்சிருந்த SAM இருக்கு பாருங்க, அதாவது சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் ஏவுகணைகள், அதை எல்லாமே வேற லொகேஷனுக்கு ரீலொகேட் பண்றாங்க.
அவங்களுடைய விமானத்தை வைத்து எல்லாமே ரீலோகேட் பண்ணுறாங்க. மொசாடுக்கு மறுபடியும் ஒரு தோல்வி. ஏன்னா நிறைய ஏரியல் இமேஜஸ் வழியாகவோ இல்லாட்டி அவங்களுடைய உளவமைப்பு வழியாகவோ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஎம்னுடைய லொக்கேஷன் மாறுகிறது. ஸோ அவங்களுடைய அட்டாக் தொடங்குது. யாருடைய அட்டாக்? இஸ்ரேலுடைய அட்டாக் தொடங்குது. அவங்களுடைய விமானப்படை தான் முதல் நேரமாக இங்கே வந்து அவர்கள் மீது, எகிப்து மீதும் சிரியா மீதும் குண்டுகளை பொழிகிறார்கள். ஆனால் இந்த தருணத்தில் இஸ்ரேலுக்கும் இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக மாறியது. எஸ்ஏஎம் அப்படிங்கிற அந்த சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு விமானப்படையும் இல்லாட்டி ஒவ்வொரு விமானங்களையும் பதம் பார்க்க ஆரம்பித்தது. முதல் கட்ட தாக்குதலின் போது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் இஸ்ரேலினுடைய விமானப்படை இழந்தது அப்படின்னும் பல விமானங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு விமானங்கள் இருந்தது, அந்த விமானங்களில் எவ்வளவு சேதாரங்கள் இஸ்ரேலுக்கு வந்தது, எகிப்துக்கு வந்தது, சிரியாவுக்கு வந்தது, ஈராக்குக்கு வந்தது, அரபுலக நாடுகளுக்கு வந்தது அப்படிங்கிறது தெளிவா புரியும். ஸோ ஒரு கட்டத்தில் எகிப்தினுடைய தாக்குதல் இவ்வளவு உக்கிரமா இருக்கும்போது சிரியா இந்த பக்கம் இருந்து ரொம்ப பெரிய அளவு தாக்குதலை செய்து வந்தார்கள். அவங்களுடைய தாக்குதலை கொஞ்சமா கம்பேர் பண்ணணும்னா இஸ்ரேலிடம் 170 டேங்க் தான் அந்த டைம்ல அந்த பார்டர் எல்லையில் இருந்தது. 6000 ராணுவ வீரர்கள் தான் இருக்கிறாங்க. 60 ஆர்டிலரி கன் மட்டும் தான் இருக்குது. அதே நேரத்தில் சிரியா அங்கே ஒதுக்கிய படைகள் எவ்வளவு தெரியுமா? சுமார் 1400 பீரங்கிகள், 1000க்கும் அதிகமான ஆர்டிலரி கன்ஸ். அது மட்டும் கிடையாது, சுமார் 45,000 போர் வீரர்கள். ஸோ இவ்வளோ பெரிய படையை சிரியா ஒதுக்கி வருகிறது. கண்டிப்பாக சிரியா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடையும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இஸ்ரேல் கொஞ்சமாக மறுபடியும் அவங்களுடைய வான்வெளி தாக்குதல் இதெல்லாமே செஞ்சு பார்க்குறாங்க. 2 தினங்கள் ஆயிடுச்சு. இந்த தாக்குதல்லாம் செஞ்சு பார்க்கும்போது அடுத்ததா இந்த தாக்குதலை நேர்த்தியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் விரும்பியது. இதற்காக மொசாடிடம் சின்னதாக அட்வைஸ் எல்லாமே கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 ஆப்ரேஷனை டிஃபைன் பண்றாங்க. அதுல ஒரு ஆபரேஷனுடைய பெயர் ஆபரேஷன் டாகர், இன்னொரு ஆபரேஷனுடைய பெயர் ஆபரேஷன் மாடல் 5 அப்படிங்கிறது தான். ஆபரேஷன் டாகர் அப்படின்னு சொல்லும்போது எகிப்தினுடைய சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸை எந்தெந்த இடத்தில் வைத்து அழிக்கலாம், எப்படி அழிக்கலாம், எவ்வளவு உயரம் குறைவாக நம்முடைய இஸ்ரேல் ராணுவ விமானப்படை என்பது பறக்க வேண்டும் இப்படிங்கிற முழு விவரங்களையும் ஆபரேஷன் டாகர் வழியாக பகிர்கிறார்கள். அடுத்ததா ஆபரேஷன் மாடல் 5 அப்படிங்கிறது தான். இந்த ஆபரேஷன் மாடல் 5 அப்படின்னு சொல்லும்போது சிரியாவினுடைய எஸ்ஏஎம் என்பதை எப்படி அழிப்பது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான். ஸோ ஆபரேஷன் மாடல் 5, ஆபரேஷன் டாகர் எல்லாமே ரெடி. எஸ்ஏஎம் அழிக்க போறாங்க. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதால் மறுபடியும் யாருக்கே அது பேக் ஃபயரா மாறுது? இஸ்ரேலுக்கே பேக் ஃபயரா மாறுது. அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்தார்கள். இந்த கேஸ் ஸ்டடியை ஆபரேஷன் டாகரா இருக்கட்டும், அப்படி இல்லையா ஆபரேஷன் மாடல் 5 இருக்கட்டும், இதில் நமக்கு வந்த இழப்புகள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு கேஸ் ஸ்டடியாவே செஞ்சாங்க. அந்த கேஸ் ஸ்டடியை செஞ்சு பல வருடங்கள் அதற்கான பலவிதமான உழைப்புகளை போட்டார்கள். அப்படி உழைப்புகளை போட்ட ஒரு காரணத்தினால்தான் 1982 வருடம் லெபனன் யுத்தத்தின் போது ரஷ்யாவினுடைய அனைத்து எஸ்ஐஎம் நெட்வொர்க்கையும் அழித்தார்கள் இஸ்ரேல். இன்னைக்கு நீங்க தேடி பார்க்க வேண்டியது 1982 லெபனன் யுத்தத்தில் எப்படி இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை ஒண்ணுமே இல்லாம செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். அந்த நெட்வொர்க் சாதாரண ஒரு நெட்வொர்க் கிடையாதுங்க. 2வது உலக யுத்தத்திற்கு பிறகு அந்த அளவுக்கு பெரிய அழிவான ஒரு நெட்வொர்க்கை அழித்த பெருமை இஸ்ரேலுக்கு தகும் என்று சொன்னால் மிகையல்ல. இந்த மாதிரி லெபனன் யுத்தத்தில் ஒரு ஆபரேஷன் என்பது செய்யப்படுகிறது. அந்த ஆபரேஷனுடைய பெயர் தான் ஆபரேஷன் மால் கிரிக்கெட் 19 என்பது. இந்த ஆபரேஷன் மால் கிரிக்கெட் 19 வழியாக ஐரோப்பிய ஒன்றியம் இல்லாட்டி ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவினுடைய எஸ்ஐஎம் நெட்வொர்க்கை முழுமையாக அழித்தார்கள் அப்படின்னு சொல்ற அந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது. அந்த நேரத்தில் தான் சோவியத் யூனியன் ரஷ்யாவா இருக்கட்டும் இல்லாட்டி இப்போ இருக்கிற ரஷ்யாவா இருக்கட்டும் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொஞ்சம் அட்வான்ஸாக செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஸோ ஒவ்வொரு யுத்தத்தின் பிற்பகுதியில், அதாவது யுத்தத்தில் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி, அங்கே கிடைக்கும் பலவிதமான இன்ஃபர்மேஷனை எடுத்து அடுத்த யுத்தத்திற்கு ஒவ்வொரு நாடுகளும் தயாராகுகிறது அப்படிங்கிறத நாமும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரியான கேஸ் ஸ்டடியை நம்முடைய ராணுவ வீரர்களும் செய்து வருகிறார்கள் என்பது வேறொரு செய்தி. ஸோ சிரியா இந்த பக்கம் இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் இருந்து எகிப்தும் அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா அடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மொசாட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க, நீங்க நேரடியாக அடிச்சா அவங்களை ஜெயிக்க முடியாது, ஏன்னா அரபுலக நாடுகள் முழுவதும் அவங்க பின்னாடி இருக்காங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ரூட்டை மாத்துங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. எப்படிடா ரூட்டை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எல்லை ஓரமா சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நேரா சிரியாவினுடைய தலைநகரத்தை அடியுங்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான்.
இஸ்ரேலுக்கு கொஞ்சம் குபீர் தான் இருந்துச்சு, எப்படி தலைநகரை தாக்குவது அப்படிங்கிறது தான். ஆனால் மொசாட் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைச்சவங்க அவங்களுடைய தாக்குதலை, அவங்களுடைய விமானப்படையை எல்லை ஓரமாக கொஞ்சோண்டு விமானப்படையை மட்டுமே நிறுத்திவிட்டு மீதம் இருக்கும் விமானப்படையை அப்படியே சிரியாவினுடைய தலைநகரத்துக்கு மாற்றுகிறது. இப்போ சிரியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, எல்லையை பாதுகாக்க வேண்டுமா, தலைநகரத்தை பாதுகாக்க வேண்டுமா? அவங்க போட்டு வச்சிருந்த எல்லா ஆர்மி பிளானும் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. வேற வழியே இல்லாம சிரியா அவங்களுடைய படையை கலைக்க வேண்டியதாக மாறியது. இந்த தருணத்தை மீண்டும் பயன்படுத்தி கொண்ட இஸ்ரேல் அமெரிக்காவிடம் சின்னதா ஒரு உதவி கேட்டாங்க. அமெரிக்கா இதற்கு உதவி செய்தார்களா? அப்படி உதவி செய்தால் ஏன் நடுராத்திரி விமானங்களை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தார்கள்? பிற்பாடு அது வெளிச்சமாக மாறிய பின் உலகமே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியதே, அதன் பின்னால் இருந்த ஆபரேஷன்ஸ் என்ன? தமிழ் பொக்கிஷத்தில் அடுத்த காணொளியில் பார்த்து விடலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள். போன காணொளிக்கு 1200 கமெண்ட்ஸ், இந்த காணொளிக்கு அதை விட கூடுதலான கமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.